உடன்பிறப்புகளே, தமிழ் சமுதாயத்தில் ஆழமான முற்போக்கு சிந்தனைகளை விதைத்துச் சென்ற ஒரு மனிதனின் வரலாற்றை உங்கள் முன்னால் நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற சமூக புரட்சி கொடியை ஏந்தியவர், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மனித நேயத்தின் உச்சத்தை தொட்டவர். அவர்தான் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள். 1823 ஆண்டு புரட்டாசி மாதம் கடலூர் சீமையின் மருதூர் என்ற சிற்றூரில் ராமையா பிள்ளையின் மகனாக பிறக்கிறார் ராமலிங்கம். ராமலிங்கம் பிறந்த அடுத்த ஆண்டே சென்னைக்கு வந்து தனது இளமை காலத்தை தொடங்குகிறார். படிப்பு, பக்தி என்ற முரண்களில் சிக்காமல் பாடல்களிலே தன் பாதையை கண்டவர். பள்ளி புத்தகங்களில் இருந்த ஈடுபாட்டை விட ஆன்மீக அறிவின் பால் அவர் மனம் நாடியது. இங்கேதான் அந்த முற்போக்கு சிந்தனையின் முதல் கீற்று தென்படுகிறது. ஏடுகளை விட ஏழைகளின் துயர்போக்கும் சிந்தனையே ராமலிங்கத்திற்கு பிரதானமாய் இருந்தது. ராமலிங்கத்தின் 12வது வயதில் தொடங்கிய கவிதை பயணம் சுமார் 6000 பாடல்களை தாங்கிய திருவருட்பாவாக மலர்ந்தது. என்னே அந்த பாடல்களின் ஆழம்! அவற்றில் பக்தி கலந்திருந்தாலும் மனித மனத்தின் மாண்பையும் இயற்கையின் பேரழகையும் ராமலிங்கம் போற்றிய விதம்தான் அலாதியானது. ஜாதி, மதம், சடங்கு என்ற பெயரால் மனிதனை பிரித்த இந்த மூட நம்பிக்கைகளை ராமலிங்கம் துணிவுடன் எதிர்த்தார். இதுதான் நமக்கு மிக முக்கியமானது. 1865 அவர் நிறுவிய சமரச வேத சன்மார்க்க சங்கம் பின்னாளில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என பரிணமித்தது. ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்த கூட்டமைப்பாய் இருந்தது. அனைத்து உயிர்களையும் சமமாக பாவிப்போம் என்று ராமலிங்கம் முழங்கியது தமிழ் சமூகத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. நண்பர்களே, வள்ளலாரின் வாழ்க்கையில் நாம் என்னாலும் போற்ற வேண்டிய, பின்பற்றி நடக்க வேண்டிய அத்தியாயம் எதுவென்றால் அதுதான் வடலூரில் அவர் நிறுவிய சத்திய தர்மசாலை. 1867 ஆண்டு அவர் மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. பசியை போக்குவதே பெரும் புண்ணியம். இந்த எளிய ஆழமான தத்துவத்தை ராமலிங்கம் நடைமுறைப்படுத்தினார். ஒருவேளை உணவல்ல, 3 வேளையும் இனபத மேதமின்றி அன்னமிட்டவர். உணவே மருந்து, பசிப்பினி நீங்கினால் மனப்பினி நீங்கும் என்று ராமலிங்கம் உணர்த்திய சமூக நீதி சிந்தனை இந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படை சிந்தனைக்கு கால்கோல் இட்டது என்றால் அது மிகையாகாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ராமலிங்கம் உச்சரித்த சொற்றொடர்கள் வெறும் கவிதை வரிகள் அல்ல, அதுதான் மனிதனின் உச்சபட்ச மனசாட்சி. 1872 ராமலிங்கம் நிறுவிய சத்திய ஞான சபை ராமலிங்கத்தின் பகுத்தறிவு பார்வையை மேலும் வலுப்படுத்தியது. உருவ வழிபாடு கூடாது, ஜோதி வடிவத்தில்தான் கடவுளை காண வேண்டும் என்று ராமலிங்கம் சொன்னது சடங்குகளை மறுக்கும் துணிச்சலான குரலாகும். ஒளியே பிரதானம், அறிவே தெய்வம் என்று ராமலிங்கம் உணர்த்தினார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய நூல்களின் வாயிலாக அறநெறி கல்வியை ராமலிங்கம் தமிழ் சமூகத்துக்கு போதித்துச் சென்றார். வள்ளலாரை உலக பற்றுகளை துறந்த உத்தமர் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் ராமலிங்கத்திற்கும் திருமணம் நடந்திருக்கிறது. அதுவும் அவருடைய அக்கா மகள் தனக்கோடி அம்மையாரை திருமணம் செய்ய உறவினர்களின் நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார். பற்றற்றவர், பாசமற்றவர், திருமணத்தின் மீது துளியும் விருப்பமில்லாதவர் ஏன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்? குடும்பத்தின் மானத்தை காக்கவா, அல்லது இந்த இல்லற பந்தத்தால் அவர் ஞான பயணம் தடைபடக்கூடாது என்பதற்காக ராமலிங்கம் ஒரு திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்றினாரா? அங்கேதான் வள்ளலார் மாறுபடுகிறார். திருமணம் முடித்த அன்று இரவு தன் மனைவியிடம் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஆன்மீக பயணத்தை தொடரச் சொன்னதாக சொல்கிறார்கள். மணமேடையை துறந்து மணமேடையை நாடிய ராமலிங்கத்தின் புரட்சிகரமான முடிவை பகுத்தறிவோடு அணுகுபவன் இந்த கருணாநிதி. உடம்போடு உடம்பு வாழும் இல்லறத்தை விட அருளோடு அறிவு வாழும் சன்மார்க்க பாதையை ராமலிங்கம் தேர்ந்தெடுத்தார். இது ஒரு துணிச்சலான துறவரம். அன்புடன் பிறப்புகளே, வள்ளலாரின் பாடல்களை திருவருட்பா என்று அவருடைய சீடர்கள் தொகுத்து வழங்கிய போது பெரும்படையாய் வந்து இறங்கியது ஒரு சைவ ஆதிக்க கூட்டம். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் தலைமையில் கிளம்பிய அந்த படை வள்ளலாரின் பாடல்களை மருட்பா, அதாவது போலி பாடல்கள் என்று முத்திரையை குத்தியது. வள்ளலார் இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை என்றும்
சாதியையும் சடங்குகளையும் நேரடியாக சாடி பாடினார். வள்ளலார் தொகுத்த பாடல்கள் மற்றும் கேள்விகள் ஆதிக்கவாசிகளின் வேரையே அசைத்தன. ஒரு வழக்கு மன்றத்தில் இந்த விவாதத்தை எடுத்துச் சென்று வள்ளலாரின் முற்போக்கு சிந்தனைகளை அடக்க பார்த்தார்கள். ஆனால் பகுத்தறிவு சுடர் முன் பாரம்பரியத்தின் இருட்டு காணாமல் போனது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புரட்சியாளன் ஒருவன் எழுச்சிக்கு எதிராக அதிகார வர்க்கம் நடத்திய அரசியல் சதி இந்த அருட்பா மருட்பா சர்ச்சை. 1874 ஜனவரி 30ஆம் நாள் வடலூருக்கு அருகிலுள்ள மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் தன் அறை கதவுகளை தாளிட்டு கொண்டார் வள்ளலார். வள்ளலார் ஒளியாக மறைந்துவிட்டார் என்றும் மீண்டும் வருவார் என்றும் பல கட்டுக்கதைகள் கிளம்பின. வள்ளலார் சாகாக்களை கை வரப்பெற்றார் என்று ஒரு கூட்டம், வள்ளலார் சமாதி அடைந்து விட்டார் என்று இன்னொரு கூட்டம். ஆனால் அந்த அறையை திறந்து பார்த்த ஆங்கிலேய அரசு அதிகாரிகளுக்கு வள்ளலாரின் உடல் கிடைக்கவில்லை என்பதே நிதர்சனம். அற்பமான சடங்குகளுக்கும் சாதி மத சண்டைகளுக்கும் நடுவில் உடலால் வாழுவதை விட தான் போதித்த சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையில் ஒளியாக கலப்பதே மேலானது என்று வள்ளலார் முடிவெடுத்திருக்கலாம். நண்பர்களே, வள்ளலார் சாகவில்லை. தன் கொள்கை என்னும் கருத்தில் ஒரு புதிய பிறப்பை வள்ளலார் எடுத்துக்கொண்டார். உடல் அழிந்தாலும் உள்ளம் அழிவதில்லை என்பதற்கு வள்ளலாரின் வாழ்க்கையே ஆகப்பெரிய உதாரணம். வள்ளலாரின் வரலாறு என்பது வெறும் பக்தி பரவசமல்ல, அது மனித நேயத்தின் பெயரால் வள்ளலார் நடத்திய ஒரு புரட்சிகரமான சமூக பகுத்தறிவு போர். வாழ்க வள்ளலார் காட்டிய ஒளிப்பாதை.